வணக்கம். வணக்கம். நீங்க எல்லா பதிவுகளிலுமே முன்னோர்களை கும்பிட சொல்றீங்க, குறிப்பாக 8 வழி அப்படின்னு சொல்றீங்க. இந்த 8 வழிகளுக்கும் ஜாதகத்திற்கும் என்ன தொடர்பு? எனக்கு தெரிஞ்ச தொடர்பு நான் சொல்றேன், பாத்துங்க, அப்பதான் புரியும். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு வந்தவங்களுக்கே நான் பாதி பேத்துக்கு தாத்தா பாட்டி பிறந்த ஊர் தெரியல. இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம உடம்புல அப்பா தாத்தா சொத்து தான் பேரனுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு. இப்போ பார்த்துங்க, இது நான், இது எங்க அப்பா, இது எங்க அம்மா. ஏற்கனவே எழுதியிருந்தேன். எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு எங்க அப்பா, இது நானு, எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா, அப்பாவுக்கு தாத்தா. அதாவது இது எப்படின்னா, உருவம் 1, துருவம் 2, திசை 4, திக்கெட்டு. இந்த திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணைன்னு சொன்னேன். ஆனா தாத்தா சொத்து பேரனுக்கு ஜாதகம் சொல்லுது. அப்போ இது நானே, இது எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா, எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா, எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா. இது யாருன்னா எங்க அம்மாவுக்கு தாத்தா பாட்டி. அப்போ இதுக்கு என் ஜாதகத்துக்கு என்ன சம்பந்தம்னா, இதான் முதல் வீடு மேஷம். இதுல இருந்து 9ஆம் வீடு தான் தந்தை, குரு வீடு. அப்போ தந்தை அப்படிங்கிற ஒரு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு தந்தைங்கிறவங்க குருஸ்தானத்துல வந்துடுறாரு. இந்த தாய்ங்கிற வீட்டுல குரு உச்சம். அப்போ உங்களுக்கு தாயும் தந்தையும் மிகச்சிறந்த குரு அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த தந்தையினுடைய தந்தை அப்படிங்கிற சூரியன் தான் உங்களுக்கு அப்பா ஸ்தானத்துக்கே வராரு. இப்ப இவரு குருவாயிடுறாரு. என் அப்பாவினுடைய அப்பா எனக்கு யாரா இருக்காருன்னா தந்தையா இருக்காரு. அப்போ திசை 4 அப்படின்னா உங்களுக்கு சூரியன் உதிப்பது கிழக்கு, மறைவது மேற்கு. 2 தடவை சூரியன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வடக்கும் தெற்கும் பெண்ணு. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி 2 பெண்ணு 2 ஆண் மாதிரி உங்களுக்கு சூரியனை தந்தையா போட்டுடுறாங்க, சந்திரனை தாயா போடுவாங்க. இது வடக்கு தெற்கு கணக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சூரியனுக்கு 9ஆம் இடம், இதுதான் லக்னம். அப்போ நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா எங்க அப்பாவுடைய தாத்தா அப்படிங்கிற இந்த அணுக்கள் அதிகமா வைப்பாகுது. 3வது தலைமுறையில இருந்து தான் நம்மளுடைய டிஎன்ஏ அதிகமா வைப்பாகுது. அப்போ நான் இந்த மண்ணை மிதிக்கும் போது என்னுடைய அணுக்கள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த கரண்ட் எடுக்கிறீங்கல்ல, காத்துல கரண்ட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி தண்ணியில கரண்ட் எடுக்கிறீங்க, இயற்கையில இருந்து கரண்ட் எடுக்கிறீங்க. நீ எதுல இருந்து கரண்ட் எடுத்தாலும் எர்த்து பூமியில இருந்து எடுக்கும். இப்ப என் உடம்புல இருந்து நீ கரண்ட் எடுக்க முடியும். ஆனா நான் பூமியை மிதிக்கலைன்னா என் கரண்ட் என்ன ஒண்ணும் பண்ணாது. மிதிச்சுட்டே நான் தூக்கி எறிஞ்சிடும். அப்போ எர்த்துங்கிற அந்த வைப்பு எங்க இருக்குன்னா, நான் பிறந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் வைப்பு, என் பிறந்த நாள் எனக்கு பாசிட்டிவ் வைப்பு, என் தாத்தா பிறந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் வைப்பு இருக்கும். அப்போ என் தாத்தா பிறந்த இடத்துக்கு போய் நான் மிதிக்கும் போது என் அணுக்கள் பூஸ்ட் ஆகுது. இப்ப என் உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கு. அப்போ சந்திரன் கெட்டுடுச்சுன்னு வச்சுக்கீங்களா. அப்ப சந்திரன் கெட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உருகுன நிலைக்கு போறது என்னது, பனிக்கட்டி. இப்போ நான் இந்த பனிக்கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா, கெட்ட நீர் வெளியில வரணும், உருக்கி வெளியில வரணும். அப்போ என் கெட்டதை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நான் உருக்க முடியும். நல்லதோ கெட்டதோ நீ அந்த மண்ணை மிதிச்சுட்டு அதுக்கு தகுந்த பரிகாரம் எந்த தசா நடக்குதோ அந்த கோயிலுக்கு போகும்போது உனக்கு நல்லதே நடக்கும். அப்போ நீ முதல்ல இந்த 8 பேர் பிறந்த ஊர் முதல்ல மிதிக்கணும். இதுக்கு தான் அந்த குளம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த 8 பேரும் பிறந்த ஊரை சாமி கும்பிடுவே இல்லையா, அந்த 8 ஊரை சுத்தி பார்த்துட்டு அந்த மண்ணை மிதி. அதுக்கு தான் அந்த காலத்துல சாமின்னு சொன்னாங்க. சாமின்னு சொன்னாதான் நீ பயந்து போவ. இந்த 8 பேரும் பிறந்த ஊர் கன்ஃபார்மா தேவை. இப்ப தந்தைக்கு தந்தை அப்படின்னா இவங்களுக்கு இது லக்னம், இதுக்கு மனைவி 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. இந்த மனைவிங்கிறது இது தாய் 4ஆம் இடம். அம்மாவுடைய அம்மாவும் மனைவி, இவங்களுக்கு அம்மாங்கிறது மாமியா. யாரு? நம்ம அம்மாவுக்கு அம்மா, அவங்க அம்மா. இது எங்க அம்மாவோட அம்மா, அவங்க அம்மா. இப்ப இந்த இடம் தான் எனக்கு தொழிலா வருது. யாரு? என் தாயினுடைய பாட்டி. அப்ப உனக்கு தொழில் நல்லா இருக்கும்னா நீ இந்த ஊருக்கு போ. லக்னத்துல உனக்கு நீ இந்த பிறவியில எதுக்கு பிறந்திருக்குன்னு தெரியும்னா இந்த ஊருக்கு போகணும். உனக்கு இந்த குழந்தை சம்பந்தப்பட்டது வேணும்னா உங்க அப்பாவுடைய அப்பா
அம்மாவுடைய அப்பா அம்மா பிறந்த இந்த 4 ஊருக்கு போகணும். அப்போதான் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகும். நீ லைஃப்ல ஜெயிக்கணும்னா உங்க அப்பாவுக்கு இந்த 8 ஊர் தெரியும். அதே மாதிரி தொழிலுக்கு இது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் அதனுடைய 3 தலைமுறை அப்படி போடும்போது உனக்கு இப்ப தாய்க்கு தாய் மனைவி, அம்மாவுடைய அம்மா, இந்த அம்மாவுடைய அம்மா கூட பிறந்தது யாருன்னா அண்ணன் தம்பி அத்தனை பேரும் நம்ம அம்மாவுக்கு மாமன். சில பேர்லாம் அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா மாமன் பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப அம்மா உங்களுக்கு 4ஆம் இடம்னா மாமியார் 10ஆம் இடம். அப்போ நம்ம அம்மாவுடைய பாட்டி குணத்துலதான் உங்களுக்கு மருமகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அமையும். அப்போ இது நமக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஜாதகத்துக்கு கணக்கு பண்ணி தான் அப்ப 8 அடி குட்டி 16 அடி 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கனாலே மருமகள் நல்லா பாத்துங்க. மாமனார் 3ஆம் இடம், தந்தை 9ஆம் இடம், இதுக்கு 7ஆம் இடம் கனெக்ஷன் இருக்கும். இந்த மாமனார் தான் இளைய சகோதரன். உனக்கு இந்த மாமனாருங்கிற 3ஆம் காரகத்துவம் கெட்டு போச்சு. இப்ப மாமனாருங்கிறது யார் வருவானா தாய் மாமனும் மாமன் கணக்குல வந்துருவான். அதுவும் புதன், இதுவும் புதன். உனக்கு எங்க மாமன் உறவு கெட்டிருக்கோ அங்கேயே அண்ணன் தம்பி விரிசல் வந்துடும். உங்க வீட்டுக்குள்ளே தாய் மாமன் உறவு இல்லை, தாய் வழி உறவுகள் கெடுதுனாலே உங்களுக்குள்ள ஒண்ணு பண்ணா ஒரே இடத்துல வாழ முடியாது. இல்ல அந்த பூர்வீக சொத்தை யாராவது ஒருத்தவங்களுக்கு கிடைக்காது, அனுபவிக்க விடாம பண்ணி விட்டுடும். உங்க அக்கா தம்பிகளுக்கு என் கூட பிறந்தவனே எனக்கு துரோகம் பண்றான், அவனுக்கு போய் நல்லது கெட்டது செய்யணுமா, அது ஒண்ணு செய்ய வைக்கும். அப்ப நீ அந்த மண்ணை மிதி. கெட்ட புத்தியும் அதாவது அந்த கடல்ல போய் சேர்ந்த நீரும் கெடாத நீரா மாறுது இல்லையா, அது மாதிரி நீ எந்த கெட்டதை கொண்டு போய் கடல்ல சேர்த்தாலும் நல்லதா மாறுது இல்லை. அது மாதிரி உங்களுக்கு அந்த மண்ணை மிதிக்கும் போது உன்னுடைய கெட்டதை அந்த மண்ணை மிதிக்கும் போது உன்னுடைய கெட்ட எண்ணங்கள் உன்னை விட்டு விடாது. இப்படி ஒவ்வொரு இந்த 8 ஊருங்கிறது அவ்வளவு விஷயம் கிடையாது. நம்மள ஒரு வீட்டுல வாஸ்து மாதிரி, இந்த மூலையில இதை கட்டுனா உங்க குடும்பத்துக்கு ஆகாது, இந்த மூலையில இதை கட்டினா நோய் வரும். அப்ப இந்த 8 மூலைக்கு நீ போகலைன்னா என்னென்ன வரும், மொத்தமும் வரும். வாஸ்துன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு இந்த திசையில வாசலை வைங்க, இந்த திசையில ஃப்ரிட்ஜ் பெட்ரூம் வைங்க. அப்போ ஒரு வீடுன்னு கட்டுனா பார்த்து 8 திக்குக்கும் பாக்குறீங்க. அப்போ உன் குடும்பங்கிற கோயிலுக்கு தாங்கி நிற்கக்கூடிய தூணே 8 தானே. அப்ப ஜாதகத்துக்கும் தூணுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. அப்போ இது தெரியல, ஒரு வாழ்க்கைங்கிற கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இறைவா எனக்கு திசையும் தெரியல, திக்கும் தெரியல. திக்கு தெரியாதவன் தப்பே இல்லை, திசையாவது கண்டுபிடி. அடுத்த தலைமுறைக்கு அந்த திக்கு உண்டாயிடும். இப்ப இந்த திசையை கண்டுபிடிச்சாலாவது தாய் தந்தை அன்னையும் பிதாவும் உன்னை விட்டுற மாட்டான். அப்போ திக்கு தெரியல, திசையாவது கண்டுபிடி. அதுக்கப்புறம் அதை விட்டுடாத, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இது உன் வழியில 4 வந்ததுன்னா உன் மாமனார் வழியில 4 வரும். அப்போ அந்த திசை இன்னொரு திசையோட சார்ந்தது 8 வந்துருது. அப்போ அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த 16 போயிடும். நான் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இனி முன்னுக்கு வரணும்னா அதே தொடு. ஏன்னா இந்த வேறு இந்த வேறு, இந்த வேர்ல இருந்து இந்த வேறு, இதுல இருந்து தான் நாம. அப்போ ரொம்ப ஆழமா தெரியலனாலும் ஓரளவுக்கு வேர் தெரியற அளவுக்கு தோன்ற முயற்சி திருவினை ஆக்கும். அதாவது என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்டவன். உன்னுடைய நன்றி கடனை நீ செலுத்தும் போது அவர்களின் நன்றியை நீ பார்க்க வேண்டாம், உணரலாம், வாழ்க்கையில வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள்.